சிவன் என்பவன் யார்? மனிதனா? வெறும் கதையா? அல்லது கடவுளா? உலக அளவியல் அல்லது இந்திய ஆன்மீக கலாச்சாரங்களில் அதிகமாக பேசப்படும் சிவனை பற்றி பல கதைகளும் பராக்கிரமமாகவே சூழ்ந்துள்ளன. அவர் கடவுளா அல்லது இந்து கலாச்சாரத்தின் கூட்டு கற்பனையா, உருவான கட்டுக்கதையா, அல்லது சிவன் என்பதற்கு இன்னும் ஆழ்ந்த அர்த்தம் எதுவும் உள்ளதா? தேடல் உள்ளவர்களை மட்டும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்பவனா? இவ்வாறான பல கேள்விகள் சிவனை பற்றி கேட்டுக்கொண்டு போகலாம். சிவன் என்பதன் பொருள் என்ன? மீனிங் ஆஃப் சிவா. நாம் சிவன் என்று அழைக்கும் போது அதில் 2 அடிப்படை தன்மை பற்றி கூறுகிறோம். சிவன் என்று சொல்வதற்கு எது இல்லாததோ அது என்று அர்த்தம் என்று குறிப்பிடுகிறார்கள். சிவன் என்பது எதுவுமற்ற தன்மை என்றும் குறிப்பிடுகிறார்கள். இதை பற்றி விரிவாக பார்க்க போனால், இன்று நவீன விஞ்ஞானம் அனைத்துமே வெறுமையில் இருந்து தோன்றி மீண்டும் அதே வெறுமையில் மறைவதாக நமக்கு நிரூபமாகிறது. இப்போது படைக்கப்பட்டுள்ளவற்றில் மூலமாக இருப்பதும் இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை தன்மை பற்றியும் விரிந்துள்ள எதுவுமற்ற வெறுமைத்தன்மையையே சிவன் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த விண்மீன் மண்டலங்கள் அனைத்துமே ஒரு சிறிய நிகழ்வுதானா? வாசல் தெளிந்தது போல பறிந்து விரிந்துள்ள வெறுமையே இங்கு நிறைந்திருக்கிறது. அதுவே சிவன் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த கருவறையில் இருந்துதான் அனைத்துமே பிறக்கிறது. தோன்றிய அனைத்தும் மீண்டும் தனக்குள் ஒளிந்து கொள்வதே அதுவே இருள் நிறைந்த வெறுமை என்றும் குறிப்பிடுகிறார்கள். சிவனில் இருந்தே அனைத்தும் தோன்றுகிறது, மீண்டும் சிவனிடமே திரும்ப சேர்கிறதா. சிவன் தான் இருள் என்றும் குறிப்பிடுகிறார்கள். எனவே சிவன் உருவமில்லாதது அருவமாகவே வர்ணிக்கப்படுகிறார்கள். பொருள் உருவம் கொண்டவனாக அல்லது சிவன் ஒளியாக வர்ணிக்கப்படவில்லையா? இருளாக குறிப்பிடப்படுகிற மனித ஸ்லோகம் எப்பொழுது ஒளியை மட்டும் உயர்வாக பார்க்க வணங்க காரணமாக அவர்களின் பார்வை திறனால் வெளிச்சத்தில் மட்டும் இயங்க முடியும் என்பதுதான். மற்றபடி எப்போது இருக்கும் தன்னை என்றால் அது இருள் ஒன்றே ஆகும். ஒளி என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட காலம் மட்டுமே இருக்கும் நிகழ்வு. அதாவது ஒளிக்கு எது மூலமாக இருந்தாலும், ஒரு ஒளி விளக்கமாக இருந்தாலும் அல்லது சூரியனாக இருந்தாலும் சரி, மெல்ல மெல்ல தன் ஒளியை வழங்கும் திறனை அது இழந்துவிடும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒளி அப்படிங்கிறது நிரந்தரம் அற்றது. சூரியனாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அது ஒரு பவர். அந்த பவர் இல்லாட்டி இருள் தானா? அது ஒரு நிகழ்வு என்றும் அழகாக சொல்றாங்க. ஏனெனில் அது தோன்றிய பின்பு ஒரு காலத்தில் மறைந்துவிடும். இருள் என்பது ஒளி காட்டிலும் மிகப்பெரிய சக்தியா. எதுவும் எரிய தேவையில்லை, அது என்றும் உள்ளது. நித்தியமாய் இருள் என்பது எல்லா இடங்களிலும்
உள்ளது, எங்கும் வியந்துள்ளதே என்று நிலை இருள்தான் என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் தெய்வீகமான இருள் என்று அழைக்க துவங்கினால் நாம் ஏதோ பிசாசை வழிபடுவதாக அல்லது ஏதோ ஒன்றை வழிபடுவதாக மக்கள் நினைக்கிறார்களாம். உண்மையில் மேற்கிந்திய நாடுகளில் சில இடங்களில் சிவன் ஒரு தியவன் என்று சித்தரிக்கிறார்கள். தியவன் என்று சித்தரிக்கிறார்கள். ஆனால் இதை நீங்கள் ஒரு கருத்து வடிவமாக பார்த்தால் படுத்ததில் முதல் செயல்முறையாக அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை விளக்கும் நுண்ணறிவியல் கருத்து. இதை தவிர உலகியல் வேறெல்லாம் இல்லை. இது குறித்து அறிவியல் சொற்கள் மட்டுமே உபயோகித்தால் சிவன் என்று சொல்லி பல முறை உலகில் பல விஞ்ஞானிகளிடமும் பேசியிருக்கிறோம். அப்படியா? இது முன்பே அறியப்படாத எப்போது என்று அவர் ஆச்சரியம் அடைந்திருந்தார்கள். நாம் இதை பல 1000 வருடங்களுக்கு அறிந்திருந்துள்ளோம். கிட்டத்தட்ட இந்தியாவின் கிராமங்களில் ஒவ்வொரு மனிதனும் கவனமில்லாமலேயே இதை அறிந்து வைத்துள்ளனர். இதற்கு பின்னால் என்ன அறிவியல் இருக்கிறது என்பதை பற்றி தெரியாமலே பேச்சு வழக்கில் அவர் சாதாரணமாக இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆதியோகி என்பதன் பொருள் என்று பார்த்தால் முதலாவது யோகி என்று குறிப்பிட்டார்கள். மற்றொன்று நிலை, நாம் சிவன் என்று கூறினால் நாம் ஒரு குறிப்பிட்ட யோகியே கூறுகிறோம். ஆதி யோகியே உலகின் முதல் யோகியே. மேலும் இன்று யோக விஞ்ஞானமாக நாம் அறிந்துள்ள அனைத்து மூலமாக ஆதிகுரு, உலகின் முதல் குருவை நாம் கூறுகிறோம். யோகா என்பதன் அர்த்தம் தலைகீழாக நிற்பதையோ மூச்சு பிடித்து வைத்துக் கொள்வதையோ அல்ல. இந்த உயிரின் அடிப்படையான இயல்பு எப்படி உருவாகிறது என்பதை அறிவதற்கு, இந்த உயிரை அதன் உச்சபட்ச சக்தியாக எப்படி எடுத்துச் சொல்வது என்பதை மனித குலம் முழுமையாக சாத்தியமாக்கியுள்ளது அறிவியல் தொழில்நுட்பமும் யோகா. இமயமலத்தில் மடியில் கேதார்நாதத்தை கடந்து சில மைல் தொலைவில் பனிக்கட்டியாக உறைந்திருக்கும் கயேந்திரரியின் எரியில் கரையில் தன் யோக விஞ்ஞானத்தின் முதல் பரிமாற்றம் நிகழ்ந்தது. ஆதியோகி தன்னுடைய முதல் 7 சீடர்களுடன் அங்குதான் உடல்நிலையை தொழில்நுட்பத்தை முறைப்படுத்தி பரிமாற துவங்கினார். அந்த 7 சீடர்களே இன்று சப்தீஷர்கள் என்று கொண்டாடப்படுகிறார்கள். உலகில் எந்த மதமும் தோன்றுவதற்கு முந்தைய நிகழ்வு இது. இனி எப்போது இதை சரி செய்ய முடிகிறது என்று நிலை ஏற்றமளவு மனித சமுதாயத்தை பிரிவினைகளாக்கி வழிகளில் மக்கள் கண்டுபிடிக்கும் முன்னரே மனித விழிப்புணர்வை மேம்படுத்திய தேவையான சக்தி வாய்ந்த கருவிகளை ஆராயப்பட்டிருக்கிறது. 2 ஆனால் 1 என்று அர்த்தம். அதாவது சிவன் என்பது எதுவுமற்ற தன்மை மற்றும் ஆதியோகி இரண்டையுமே குறிக்கும். ஏனெனில் பல வகையில் இவர் பொருந்தி போகிறார்கள். யோகியாகிய இந்த உருவுற்ற மற்றும் படைப்புகளுக்கு மூலமாக ஆர்வமாக இருந்தும் வெறுத்தன்மையை 2 ஒன்றோ, ஏனெனில் ஒருவரை யோகி என அழைக்க வேண்டும் என்றால் அவர் இந்த பிரபஞ்சத்தை படைக்கப்பட்டுள்ளதாக அனைத்தும் அனுபவபூர்வமாக தன்னில் ஒரு பாகமாக உணர்ந்திருக்கிறார். படைத்தால் முழுவதும் ஒரு உஷ்ண நேரமாகவே உங்களுக்குள் அடங்கி வேண்டுமென்றால் நீங்கள் அந்த எதுவுமற்ற வெறுமை நிலையை
பாத்திரத்தில் பெருங்கடலை பிடித்து வைக்க முடியாது. இந்த பூமியில் ஒரு பெருங்கடலை தண்ணீரில் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனால் ஒரு சூரிய மண்டலத்தை தன்னில் கொள்ள முடியாது. சில கிரகங்கள் மற்றும் சூரியனை சூரிய மண்டலத்தில் தனக்குள் ஏற்றுக்கொள்ளவும் முடியும். ஆனால் மற்ற விண்மீன் மண்டலங்களில் தன்னில் கொள்வது இப்படியே ஒவ்வொரு படிப்படியாக நீங்கள் பார்த்தால் முடிவில் எதுவுமற்ற வெறுமைத்தன்மையால் மட்டுமே அனைத்தும் தனக்குள் கொள்ள முடியும் என்பது அறிவீர்கள். யோகா என்று சொல்லுக்கு அருமை ஐக்கியம் ஒரு பொருள். யோகி என்பவன் அந்த ஐக்கியத்தை ஒரு உஷ்ண நேரமாக உணர்ந்துள்ளார். அப்படி என்றால் அவர் ஒரு க்ஷண நேரமாவது முற்றிலும் வெறுமையாக எதுவுமற்ற நிலையில் இருந்துள்ளார். நாம் சிவனை எதுவுமற்ற தன்மை என்று ஒரு யோகி என்று குறிப்பிடும் பேசும்போது ஒரு வகையில் அவை ஒரு பொருள் தந்தாலும் இவை இரண்டும் வெவ்வேறு அம்சங்களை இந்திய கலாச்சாரமே விவாதம் வாதம் சார்ந்து ஏற்பிடலாம். நாம் அதிலிருந்து அதற்கு எளியதாக மற்றும் தன்மை உள்ளது. ஒரு கணம் சிவனை உச்சபட்சமாக தன்னை ஏற்போம், மறுகணம் சிவன் என்னும் மனிதன் தன் இந்த முழு யோக முறையிலும் நமக்கு வழியாக்கி கூறுகிறது. இது சிவன் இல்லை என்றும் சிலர்கள் கூறுகிறார்கள். இதை பற்றி பார்க்க போனால் துஷ்டவசமாக இன்று மக்கள் பலருக்கு சிவனை இந்திய நாட்காட்டிகளிலே உள்ள ஓவியங்கள் அறிமுகம் செய்திருக்கிறது. அந்த ஓவிய கலைஞர்கள் சிவனை கொழு கொழு கண்ணங்கள் கொண்டவனாக நீல நிறமாக மேனியுடையவனாக சித்தரிக்கிறார்கள். ஏனினும் அந்த கலைஞர்களால் எப்போதும் ஒரு குறிப்பிடப்பட்ட முகத்தை மிக சுலபமாக வரைந்துவிட முடிகிறது. அவர்களில் கிருஷ்ணனின் வரைய சொன்னால் அவர்களுக்குள் எளியதாக வரும் ஒரு முகத்தை வரைந்து அவர்களுக்கு கையில் ஒரு புல்லாங்கலையும் வரைந்து விடுகிறார்கள். ராமனை வரைய சொன்னால் அதே முகத்தை வரைந்து கையில் விரலை கொடுத்து விடுகிறார்கள். சிவனை வரைய சொன்னால் அதே முகம் இருக்கும் தலையில் ஒரு விரலை சேர்த்து வரைந்து விடுகிறார்கள். அவ்வளவா? இதை பற்றியா குறிப்பிடுகிறார்கள்? ஒவ்வொரு முறை அந்த நாட்காட்டிகளை பார்க்கும் போது அந்த ஓவியன் முன் நாம் எப்போது அமர்ந்து விடக்கூடாது என்ற தீர்மானம் எடுப்பேன். புகைப்படங்கள் சரியாக காட்டிவிடும். நீங்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படிதான் உங்கள் படம் பிடிக்கும். நீங்கள் ஒரு பிசாசை போல் இருந்தால் புகைப்படத்தில் பிசாசு தான் வரும். சிவன் போன்ற ஒரு யோகி எவ்வாறு கொழு கொழு கண்ணங்களோடு இருக்க முடியும்? இவர் இறுக்கிய உடல் கொண்டவனாக பறந்திருந்தால் கூட சரி, ஆனால் கொழு கொழு கண்ணங்களோடு சிவன் எவ்வாறு சாத்தியம்? யோக கலாச்சாரத்தில் சிவன் கடவுளாக பார்க்கப்படுவதில்லை. இந்த நிலையிடத்தில் நடந்து தெரிந்து இமயமல பிரதேசத்தில் வாழ்ந்தவன் அவன். யோக மரபிற்கே மூலமாகவே இந்த மனித விழிப்புணர்வை உருவமாக்கிய சிவனின் பங்களிப்பு பூர்வமாகி முடியாத அவள் அளவிற்கு மிக மகத்துவமானது. மனிதனினும் தன்மையை தன் உச்சபட்ச சாத்தியத்தில் நின்று எடுக்கச் செல்ல இன்னும் வழிமுறைகள் இருக்கிறதோ அது எல்லாமே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே ஆராயப்பட்டுள்ளது. எனவே சிவன் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள். மனித உடல் அமைப்பில் ஒவ்வொரு புள்ளியிலும் அதன் அர்த்தத்தையும் அதில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்ற சாத்தியத்தையும் அவர் தெளிவாக விவரித்திருக்கிறார். இன்றும் கூட அவர் சொன்னதில் இருந்து அதில் ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால் மாற்றி கூற முயலாது. எனினும் அவர் சொல்லக்கூடிய அனைத்தும் ஆழமாகவும் மிக நுட்பமான வழியில் முழுமையாக கூறிவிட்டார். அவற்றை புரிந்து கொள்ள மட்டுமே நீங்கள் ஒன்றும் வாழ்நாள் முழுவதையும் செலவிட முடியும் சிவனுக்காக.